ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லக்கின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்னா மார்ச் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 1,500, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 1,000 ருபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷெடியூலோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு 6th தமிழ் முதல் பருவம் ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம். இந்த 4 டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான கேள்விகளானது இடம்பெற்றிருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4வது டெஸ்ட் வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சங்கேத மொழி குறியிடுதல் எழுத்துக்களின் தொடர் வரிசை அப்படின்ற 3 டாபிக் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பாடம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால சமூக அறிவியல் பாடம் வரும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. மற்ற எல்லா டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும். வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல் நடப்பு நிகழ்வுன்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் இது கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 35 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முதல் 35 தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். இந்த 35 தேர்வு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் படிச்சதை வச்சு தான் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு நிறைய நடைபெறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 13வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். இது வந்து 1லேருந்து 6 வரைக்கும். அப்போ 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக இதில் கவர் ஆகிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது வந்து 9ஆம் வகுப்பு, இது வந்து 10ஆம் வகுப்பு ரிவிஷன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முந்தைய ஆண்டு வினாத்தாள்களுடைய எஸ்ஐயோடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். மொத்தம் 100 கேள்வி நடைபெறும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். இந்த முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்களை மட்டுமே உடையது. அதுக்கடுத்து இந்த மாதிரி தேர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கேள்விகள் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இந்த 2 டெஸ்ட்டும் சேர்த்து அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.